எப்பல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு ஏர்லியா கிளம்பிட்டோம்னு நெனச்சு போறோமோ, அன்னைக்கு பார்த்து தான் இந்த மாரி ஹெவி டிராஃபிக் இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே டிராஃபிக் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு ஆதவத்வி ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் கார்னிவல்ங்கிறதுனால நானும் அவங்க கூட கிளம்பி போயாச்சு. லாஸ்ட் 1 வீக்காவே ரன்னிங் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அத்வி ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா விசில் பண்ணி 1 செகண்ட்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணா. பட் எப்படியோ 3rd பிளேஸ் வந்துட்டா. வெரி குட். அத்வியோட ஃபர்ஸ்ட் கார்னிவல் இது. கிண்டி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப லாங் டேங்கிறதுனால வீட்டுக்கு வந்து ஸ்பெஷலா ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணி தேங்காய் பன் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் குக்கிங் விட பேக்கிங் ரொம்ப ஈஸி தான். யார் வேணா பேக் பண்ணலாம். இந்த டோ மட்டும் பெர்ஃபெக்ட்டா நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லா பேக்கிங்குமே ரொம்ப ஈஸி தான். நான் வந்து இன்னைக்கு டெசிக்னேட்டட் கோகனட் வச்சு தான் தேங்காய் பன் பண்ணேன். அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, நட்ஸ் உனக்கு எது வேணுமோ அது எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சுகர்லாம் போட்டுட்டு உள்ள பேக் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் பாலும் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த ப்ரௌனிஷ் கலர் வரதுக்காக. எப்பவுமே நான் பேக்கிங் பண்றப்ப இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ற ஐட்டமும் சைடில் வச்சிருவேன். இன்னைக்கு வந்துட்டு நிலக்கடலை வச்சிருக்கேன். அது அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அதுலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன். வடை சட்டியில் பண்ணுறதை விட இது வந்து கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். நிலக்கடலை வந்துட்டு நம்ம ஓவனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். தேங்காய் பன்னும் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் பட்டர் தடவி சூடாகவே கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.